எல்லோருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு நித்திஸ் கிச்சன். இன்னைக்கு நித்திஸ் கிச்சன்ல வந்து நம்ம தீபாவளிக்கு ஸ்பெஷலா ஒரு ஸ்வீட் பலகாரம் தான் பார்க்க போறோம். என்னங்க செய்ய போறோம்? இன்னைக்கு வந்து இனிப்பு சோமாஸ் பண்ண போறோம். இனிப்பு சோமாஸ் ஆக்சுவலாக நான் செஞ்சது கிடையாது, அத்தை தான் நிறையா செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் நானும் இன்னைக்கு வந்து உங்களை நானும் கற்றுக்க போகிறேன். ஸோ இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் இதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு 20-25 சோமாஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கோம். மேல் மாவு செய்கிறதுக்கு ஒரு 2 கப்பு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 2 டேபிள் ஸ்பூன் நெய் வச்சுருக்கோம். இது வந்து மேல் மாவுக்கு. உள்ள பூரணத்துக்கு வந்து 1 கப்பு தேங்காய், 1 கப்பு ரவை, 1 கப்பு சர்க்கரை, அது கூட ஒரு 1/4 கப்பு வந்து முந்திரி பருப்பு. அதை வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இன்னும் பொடியாக வேணும்னாலும் நறுக்கிக்கலாம். 1/4 கப்பு கசகசா. இது வந்து ஏலக்காய் பொடி வந்து நமக்கு தேவையான அளவு. மாவு இது நம்ம பவுலில் கொட்டிக்கலாம். ரவையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். இதோடு இப்போ வந்து நம்ம நெய்யை வந்து நல்லா உருக்கி சேர்த்துக்கலாம். இது தண்ணி ஊற்றி பேசுகிறோமாங்க? இல்லை, முதல்ல வந்து நெய்யில் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டு இதை இப்போ நம்ம நல்லா கலந்துடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இந்த மாவை நம்ம இப்படி பிடிச்சோம்னா இப்படி பிடிக்கிறதுக்கு நல்லா வரணும். இப்போ வரல, அதனால் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். போதுமாங்க? போதும். 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே போட்டுக்கோம். இது பாருங்கள், இப்போ நல்லா பிடிக்க வருது. இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பசஞ்சிக்கலாம். வேணுங்களா? போதும். மாவு இப்போ பிசைஞ்சிருக்கோம். இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். இது கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பூரணம் ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி மாவு மாதிரி தான். நம்ம இப்போ பூரணத்துக்கு வச்சுருக்கோம் இல்லையா, ரவையை முதல்ல வறுத்துக்கலாம். எவ்வளோ வறுக்கணும்? இது கொஞ்சம் நல்லா வறுக்கணும். ரவை நல்லா அந்த பச்சை வாசனை போக லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். வறுந்துச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம இந்த கசகசாவையும் வறுத்துப்போம். இப்போது கசகசாவையும் கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் நம்ம வறுத்துட்டோம். தேங்காயும் அடுத்தது நம்ம வறுத்துடலாம். தேங்காயை அந்த தண்ணி இல்லாமல் வறுக்கணும். நம்ம தேங்காயில் இருக்க தண்ணி போகிற அளவுக்கு வறுத்துடணும். முந்திரி பருப்பும் வறுத்துட்டோம். நம்ம அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். தித்திப்புக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 3/4 கப்பு சேர்க்குறேன். ஏலக்காய் பொடியும் இதில் சேர்த்துட்டு இவ்வளோ போட்டுங்க. போடு. ஏலக்காய் கொஞ்சம் நல்லா போடலாம். போட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்துக்கலாம். இதில் வேறு எதுவும் இல்லை, இதுதான் வந்து நமக்கு வந்து பூரணம். மாவை வந்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் நம்ம பிசைஞ்சதோட கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஆமாம், கொஞ்சம் பாதி எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா பெரிய பூரியாகவும் நம்ம செய்யலாம், இல்லை சின்ன பூரியாகவும் செய்யலாம். செஞ்சுட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கலாம். பெரிய பூரியாக செஞ்சு ஒரு ரவுண்டு நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் ரவுண்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டோம் சப்பாத்தி மாதிரி.
இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து நமக்கு ரவுண்டு ஏதாவது ஒரு கட் பண்ணுறதை வச்சு நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இல்லை இது சின்னது கூட பண்ணலாம் இல்லைங்களா? இப்போ இதை நம்ம திருப்பி தேய்ச்சிக்கலாம் மாவோட சேர்த்து. இது மாவோட, ஆமாம், இது மாவோட அந்த வச்சிருக்க மாவோட சேர்த்து அடுத்து தேய்ச்சிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே நமக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பூரணம் வைக்கலாம். உள்ள போதுங்களா? இப்போ ஒரு பாதிக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் தண்ணி தடவி, அப்போ தான் வந்து இந்த ரெண்டும் ஒட்டிக்கும். ஒட்டிட்டு அதை அப்படியே மூடிடு. ஓரம் நல்லா கொஞ்சம் அழுத்தி விட்டுடலாம். இது இப்படியும் பொரிக்கலாம் இல்லைங்களா? இது இப்படியும் ஃப்ரை பண்ணலாம், இல்லாட்டி இந்த ஆமாம் இப்படியே வந்து மடிச்சு படுது. நமக்கு ஓரத்தில் டிசைன் வேணும்னா ஏதாவது ஒரு இது டிசைன் போட்டுக்கலாம். இல்லைன்னா அப்படியேவும் நம்ம செஞ்சு இது எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ஜஸ்ட் ஒரு லேயர் மடிக்கிறோம், அவ்வளோதான். இது போல் நம்ம எல்லா மாவையும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போடலாம். ஃபோர்க் வச்சு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுடலாம். இது கொஞ்சம் ஈஸியராக இருக்கும் டிசைன் பண்ணுறதுக்கு. நம்ம இந்த சைட்ஸ் ஒட்டினதுக்கு அப்புறமேல இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சோமாஸ்லாம் வந்து நல்லா தேய்ச்சிட்டோம். இது வந்து ஃபோர்க் வச்சு மடிச்சது இல்லைங்களா? ஆமாம், ஃபோர்க் வச்சு மடிச்சது. இது வந்து கையில் மடிச்சது. நமக்கு எது சௌரியமோ மடிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா? ஆமாம், மடித்தாலும் நல்லாயிருக்கும், மடிக்கலைனாலும் பரவாயில்ல. எண்ணெய் காஞ்சிருக்கு நமக்கு. இப்போ நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனவுடனே எடுத்துக்கலாம். இது நம்ம அந்த சோமாஸ் அச்சு வச்சுருந்தோன்னா அதில் கூட போடலாம். அதுலேயும் போடலாம். நம்ம எங்ககிட்ட அது கிடையாது, நாங்கள் கையிலே. நல்லா சத்தம் அடங்கிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு அந்த ப்ரௌன் கலர் வந்துடும். ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இப்போ வந்து இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு மிதமான சூடான்ட்டு மிதமான சூடில் வந்து போட்டு எடுக்கணும். நம்ம நிறைய ஹை ஃப்ளேம் வச்சோம்னா சீக்கிரம் தீஞ்சிடும். மேலே இருக்கிற மாவும் வந்து ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும். கடைசியில் இந்த கட் பண்ண மிச்சம் மாவு இருந்தது இல்லையா, கொஞ்சம் மாவு இருந்தது. அதை வந்து அது கூட கொஞ்சம் உப்பும் மிளகு பொடியும் கலந்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே நம்ம வந்து பிஸ்கட் மாதிரி எண்ணெயில் போட்டுடலாம். இது ஆக்சுவலாக பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இதுதான் பசங்களுக்கு எப்பயும் ரொம்ப பிடிக்கும். இது நாங்கள் வந்து வீட்டில் அப்பப்போ செஞ்சு வைப்பாங்க அத்தை. இது வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸு, பிரியாணி இது கூட எல்லாம் ஒரு சைடில் ஒரு கிரன்ச் நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இது மாதிரி வச்சுக்கலாம். சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்குக்கு வச்சுக்கலாம். ஒரு மில்க் குடிக்கிறாங்க, இல்லை பூஸ்ட் ஹார்லிக்ஸ் ஒரு டீ டைமோட இது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஸ்பைஸியாக வச்சுட்டோம்னா கொஞ்சம் தான் நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம வந்து கோதுமை மாவுலேயும் செய்யலாம், ஆல் பர்பஸ் மாவுலேயும் செய்யலாம். ஸோ நம்மளோட இன்னைக்கு தீபாவளி பலகாரம் சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்குது. அதே மாதிரி டைமும் வந்து ரொம்ப ஆகலை. எனக்கு அவங்க கற்றுக் கொடுத்துட்டே செஞ்சுட்டு இருந்தோம் நாங்கள். அதனால மேபி கொஞ்சம் நேரம் ஜாஸ்தியாக இருக்கலாம், பட் ஸ்டில் வந்து குயிக்காக தான் ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது அத்தை வந்து அது இல்லாமல் சொன்னாங்க, இதில் வந்து டிஃப்ரெண்ட் பூர்ணம் வைக்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம். நமக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்து வைக்கலாம். எள்ளு பூர்ணம் பண்ணலாம். இல்லை பொட்டுக்கடலை, பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் மட்டும் கலந்து கூட வைக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன பூர்ணம் பிடிக்குதோ அதை உள்ளே வச்சு பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி எங்களோட வீடியோஸ், எங்களோட மெனூஸ், ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு தீபாவளி ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை எல்லோருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன்.